ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் நாராயணன் திருப்பதி அவர்கள் நம்ம அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு தரமான ஒரு பதிலடியை கொடுத்துருக்காரு. அதாவது சேகர் பாபு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவருக்கே திருப்பி ஒரு தரமான சம்பவமாக கொடுத்துருக்காரு. அதாவது சேகர் பாபு என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தகுதி இல்லாத இயக்கம் என்பதால் தான் 39 பாராளுமன்ற தொகுதிகளிலும் தோல்வியை மக்கள் பரிசாக அளித்துள்ளார்கள் அப்படின்னு பாஜகவிற்கு நம்ம சேகர் பாபு அவர்கள் ஒரு பதிலடி கொடுக்குறாரு. அதற்கு நம்ம நாராயண திருப்பதி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கருணாநிதி தலைவராக இருந்த திமுகவிற்கு தகுதி இல்லாததால் தான் 2014 திமுக 39 பாராளுமன்ற தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியதா அப்படின்னு கேள்வி எழுப்பி, இதை விட கருணாநிதி அவர்களுக்கு வேறு அவமானம் தேவையில்லை, உங்கள் கட்சி ஆளுங்களே தரமான ஒரு அவமானத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சேகர் பாபு அவர்களுடைய கமெண்டுக்கு நாராயண திருப்பதி அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. முக்கியமாக அமைச்சர் சேகர் பாபு இந்த 2014 காலகட்டத்திலலாம் அதிமுகவில் நம்ம குனிந்து வணக்கம் சொல்லும் ஒரு கேஸாக தான் இருந்தார். தற்போது அவர் திமுகவில் சேர்ந்து அமைச்சராயிட்டார். ஆனாலும் அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய அந்த அரசியல் பயணம் அப்படிங்கிறது இங்கும் அங்குமாக தான் கூல கும்பிடு போட்டு அவருடைய அரசியல் நடந்து கொண்டிருக்கு. அப்படி அரசியல் மாறி மாறி இருக்கும் சேகர் பாபு அவர்களுக்கு இந்த கமெண்ட், இது மாதிரி கமெண்ட் எல்லாம் தேவையில்லாத ஒன்று. அதாவது நீங்கள் பெரிய சரித்திர வெற்றியை பார்த்த போல பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ மட்டமான தோல்வியெல்லாம் பார்த்துருக்கீங்க. திமுக எந்த அளவுக்கு எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்காமல் மட்டமான தோல்வி இருந்தாங்க. ஏன் ஜெயலலிதா வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து 10 வருஷம் கூப்பில் உட்கார வச்சதெல்லாம் மறந்து விட்டு சேகர் பாபு அவர்கள் பேசுகிறாரு. அதாவது பரம்பரை திமுக காரங்க கூட பேசலாம், அவங்களுக்கு தகுதி இருக்குது. ஆனால் இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சி, அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சின்னு மாறி மாறி ட்ராவல் செய்யும் சேகர் பாபு அவர்கள் இது மாதிரி கமெண்ட்லாம் பேசுவது பார்த்தீங்கன்னா ஏற்புடையதாக இல்லை. அந்த தகுதியும் அவருக்கு கிடையாது. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.